ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மணி என்ன ஆகுது தெரியுங்களா? மணி 9:30 மணிக்கு மேலே இருக்கும். பகல் பூரா நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு பையனையும் ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிற நேரத்தில் தூக்கமும் வரல. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கையில் நம்ம தூக்கம் வராமல் வேஸ்ட்டாக படுத்துட்டு அங்கேயும் உருண்டு பரண்டுட்டு இருக்கிறத விட கொஞ்சம் நேரம் தைச்சாவது பீஸாவது தைச்சி முடிக்கலாமே அப்படின்னு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பேர் நினைப்பீங்க, என்னம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நேரத்துலேயே சரட்டு தைச்சிட்ருக்குறியே அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு கஷ்டமே இல்லைங்க. நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது நம்மளுக்கு அந்த வேலை கஷ்டமாக தெரியாது. அதோட இந்த சத்தம் இல்லாத அமைதியான நேரத்தில் நம்ம மிஷினோட நாம் தைச்சிட்ருக்கும்போது அந்த மிஷின் சத்தமே நம்மளுக்கு ஒரு தனி மியூசிக் மாதிரி தான். வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் பண்ணுறது இன்றைக்கி வேணால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதுவே நாளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். அதனால் உங்கள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் ஜெயிக்கிறதுக்காக ஒரு சின்ன அடியாவது கண்டிப்பாக எடுத்து வைங்க. கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம ஜெயிக்க முடியும். என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தொழில் ஒன்று கற்றுக்கிட்டோம்னா அது என்றைக்கும் காலம்புறா நம்மளை கைவிடாது. படிக்கிற குழந்தைங்களும் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். என்னென்னா, குழந்தைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதோடு சேர்த்து அவங்களுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு தொழிலையும் கற்றுக்கிறது என்றைக்குமே நல்லது. சப்போஸ் ஒரு டைம் இல்லைன்னா ஒரு டைம் நம்மளோட படிப்பு நம்மளை கைவிட்டாலும் நம்ம கற்றுக்கிட்ட தொழில் என்றைக்குமே கைவிடாது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தொழிலை கற்றுக்குங்க, அது என்றைக்குமே கை கொடுக்கும். இதுதான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவுமே லேட் நைட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நானும் சீக்கிரமாக தைச்சிட்டு நேரமாக தூங்கி நேரமாக காலையில் எழுந்திரிச்சு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிக்கணும். எனக்கு டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. அதிக நேரம் நைட் நேரத்தில் யாரும் உட்காந்து அதிகமாக தைக்காதீங்க. நான் தூக்கம் வரலைங்கிற ஒரு காரணத்தினால தைச்சேன். லேட் நைட் எல்லா நாளும் இப்படி தைக்க மாட்டேன். 9:30 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்க முடியும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நைட்டில் உட்காந்து தைச்ச அனுபவம் இருக்கோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தைச்சிருக்கேன்னு சொல்கிறேன். டைலர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே தைச்சிருப்பீங்க. நைட்டில் எப்படியுமே ஒரு அர்ஜென்ட் பீஸ் இருக்குங்கும்போது வேறு வழி இருக்காது, நம்ம தைச்சிட்டு தான் இருப்போம். ஆனால் எல்லா நாளுமே தைக்காதீங்க. இப்படி ஒன்றா பேக் பெயின் அதிகமாகும், இல்லைன்னா கால் வலிக்கும். கண்ணு முடிச்சு நம்ம தைக்கும் போது கண்ணு காலையில் எரிய ஆரம்பிச்சிருது. ஆனால் என்னோடய மிஷினை நான் பார்த்து தைக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் நான் மைண்டுக்குள்ளே வச்சுக்குவேன். தினம் தினம் உங்கள்கிட்ட தலை குனியறனால தான் நாம் தலை நிமிர்ந்து நடக்கிறோங்கிற ஒரு வார்த்தை மட்டும் என் மைண்டுக்குள்ளே அதிகமாக பதிவான ஒரு வார்த்தைனா அதுதான். டெய்லி நாம் அந்த தொழிலுக்கிட்ட தலை வணங்கி நம்ம வேலை செய்யுங்காட்டி தான் நாம் நம்மளோடைய இந்த சொசைட்டியில் தலை நிமிர்ந்து நம்மளால் நடக்க முடியுது. அதுவே ஒரு சுய மரியாதை மாதிரி தான் நம்மளுக்குன்னு ஒரு தோணுது. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தையல் மிஷின் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொழிலை அவங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துப்பாங்க. இப்போ நம்ம பீஸ் வெளியிலேருந்து வாங்கி தைக்கிறோம். ஒரு சில பேருக்கு வீட்டிலேருந்து ப்ளவுஸு சுடிதார் இந்த மாதிரி தைச்சி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இது ஒரு என்ன பண்ணுறது, நம்மளுக்குன்னு ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஊக்கத்தையும் ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய கருத்து இதுதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.